உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் ஆண்டவரை உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து என்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் சரி, நமக்கு முன்னதாக இந்த மன்னகத்தை விட்டு பிரிந்தவர்களாக இருக்கட்டும், இனியும் இந்த மன்னகத்திலே வாழ பிறக்க இருக்கின்ற எந்த ஒரு சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், நம் அனைவருடைய மீட்புக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை கையளித்து தன் திரு ரத்தத்தின் வழியாக நம் அனைவருடைய பாவங்களையும் மீட்டருடைய இருக்கின்றார். எனவே அவர் பாடுகளின் மரணம் நம் பாவங்களின் அடையாளமாக காணப்படுகிறது. மீண்டும் மீண்டுமாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தன் இரத்தத்தினால் ஒவ்வொருடைய பாவங்களை தூய்மைப்படுத்துவதை விட நம் பாவங்களுக்காக நாம் மன்னிப்பு கோருகின்ற பொழுது, நம் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இறைவனிடம் சென்றடைகின்ற பொழுது உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு நாம் வெளிப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டருளி உள்ளே உமது இறக்க செயலை எங்கள் நிலைத்திருக்க செய்து இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராது நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 11 முதல் 14 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் தமது திருவுள்ளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து
பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கின்றது. இவ்வாறு கடவுளின் மாட்சியின் புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானது. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதினரும்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவரது தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானில் நின்று ஆண்டவர் பார்க்கின்றார். மானிடர் அனைவரையும் காண்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு 1000 கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த பொழுது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உடலை கொல்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கு அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றிலும் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் தோன்றியது முதல் இன்று வரை, ஏன் இந்த உலகம் அழிகின்ற வரையிலும் இறைவனுடைய அன்பும் பராமரிப்பும் இரக்கமும் மன்னிப்பும் அரவணைத்தலும் என்றுமே நமக்கு குறைவுபடாமல் கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு சிறந்த சான்றாக அமைகிறது. இன்னொரு புறம் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்திலே நாளுக்கு நாள் அறிவியல் சாதனங்கள், மனிதனுடைய கண்டுபிடிப்பு வளர்ந்து கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் புதுப்பிது கண்டுபிடிப்புகள் காணப்படுகின்றன.
அதிலே மனிதன் மகிழ்ச்சியும் அடைகின்றான், நிறைவையும் அடைகின்றான். ஆனால் அடுத்த நாள் இன்னொன்றை தேடிக்கொண்டே இருக்கின்றான். இப்படி மனிதனுடைய வளர்ச்சியிலே இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் மாற்று கருத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் ஒன்று மட்டும் மனிதனுடைய வாழ்வில் இன்றும் குறையாமல் காணப்படுகின்றது. அதுவும் அதிகமாக வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. எத்தனை வளர்ச்சிகளை மனிதன் கண்டுபிடித்தாலும், எத்தனை உயர நிலைக்கு அவன் நடந்து சென்று கொண்டிருந்தாலும், முயற்சிகளின் வழியாக வெற்றிக்கு மேல் வெற்றி கொண்டே இருந்தாலும், ஒன்று ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி படைத்து கொண்டே இருக்கிறது. அதுதான் பயம். இந்த உலகத்திலே எந்த ஒரு குழந்தையாக இருக்கட்டும், எந்த ஒரு வாலிபனாக இருக்கட்டும், எந்த ஒரு முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் பயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. கவிஞன் ஒருவன் இவ்வாறு எழுதுகிறான். கருவறையில் இருக்கின்ற குழந்தை சொல்லுகிறதா, அம்மா, ஒரு வேளை நான் பெண் குழந்தையாக இருந்தால் என்னை கொன்று விடுவாயோ கருவறையிலே என்று. கருவறையில் இருக்கின்ற பெண் குழந்தைக்கு கூட தெரிகிறது, இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாது என்று. என்னை கொன்று விடுவாயா? சமுதாயத்திலே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஒருவேளை உணவுக்காக பயந்து பயந்து வாழ்ந்து எதையோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறது. வாலிப உள்ளங்களும் எதையோ ஒன்றை நினைத்து பயந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். முதிர்ந்த வயதில் இருக்கின்ற பெரியவர்கள் கூட, இங்கே என் குழந்தை, என் மகனோ என் மகளோ என்னை உதறி தள்ளி விடுவார்களோ, அனாதை இல்லத்திற்கு அழைத்து சென்று விடுவார்களோ, முதியோர் இல்லத்திற்கு அழைத்து சென்று விடுவார்களோ என்ற ஏதாவது ஒரு பயம் எல்லா மனிதனையும் ஆட்டி படைத்து கொண்டேதான் இருக்கிறது. அது ஆட்சியில் இருப்பவனாக இருக்கட்டும், ஆட்சியில் இல்லாதவனாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், எல்லா மனிதனையும் இந்த உலகத்திலே பயம் ஒன்று ஆட்டி படைத்து கொண்டேதான் இருக்கிறது. எத்தனை வளர்ச்சி இந்த உலகம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அதற்கு சரிசமமாக கோபம் ஒருபுறம் இருக்கட்டும், பொறாமை ஒருபுறம் இருக்கட்டும், பகைமை ஒருபுறம் இருக்கட்டும், இவை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் எல்லா மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பயம் ஒன்று ஆட்டி படைத்து கொண்டேதான் இருக்கிறது. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே முதல் அத்தியாயத்திலே ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை தேடி வருகின்ற பொழுது எல்லாரையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலில் தம் சீடரோடு பேச தொடங்கினார் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் உங்களுக்கும் எனக்கும் பதிவு செய்கிறார். ஒரு பொருளை பற்றி ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்றால், ஒரு பொருளை ஒரு மனிதன் வாங்குகிறான் என்றால், அதனை முழுவதுமாக தெரிந்து வைத்த பிறகுதான் வாங்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும். இல்லை என்றால் அதை வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அதுபோல இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஒரு முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது, ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அதனுடைய அடிப்படை காரணங்கள் என்னவென்று தெரியாமல் நம்மால் அந்த முயற்சிகளை செய்ய முடியாது. தோல்விகளை சந்திப்பது இயற்கைதான். ஆனால் முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது அதனுடைய அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை நோக்கி கூறியது என்று சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். பயமும் அச்சமும் எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆட்கொள்ளுகிறதோ அப்பொழுதே அவன் தோல்வியை சந்தித்து விட்டான். ஆண்டவரே, அது நீராக இருந்தால் என்னையும் ஆணையிடும், நான் கடல் மீது நடந்து வருகிறேன் என்று பேதுரு ஆண்டவரிடம் அறிக்கையிட்டாரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார், கடந்து வா என்று சொன்னார். இயேசுவை உற்று நோக்கி நடந்து கொண்டிருந்தான் பேதுரு. ஆனால் இடையிலே அவளுக்கு எழுந்தது சந்தேகம், பயம். நான் கடல் மீது நடந்து வருகின்றேனா? ஆண்டவர் என்னை காப்பாற்றும், நான் முழுகப் போகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் முறையிட்டு தன்னை காப்பாற்ற சொன்னானே. அதுபோல இந்த மண்ணுலகில் எதையாவது ஒன்றை நோக்கி நாம் பயணிக்கின்ற பொழுது கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையும் விசுவாசம் இல்லை என்றால் பயம் நம்மை முழுவதுமாக பாதியிலே நிறுத்தி நம்மை அழித்துவிடும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் சிறந்த ஒரு சான்றாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே பணியாற்ற ஆரம்பித்தார். ஆரம்பிக்கின்ற பொழுதே சாத்தான் அவரை சோதித்தான், பயமுறுத்தினான்.
அதன் பிறகு பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் எத்தனையோ நபர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எதற்கும் அவர் இடம் கொடுக்காமல் தன்னுடைய பாதையை தொடர்ந்து முன்னேறி கொண்டே சென்று கொண்டிருந்தார். எனவே அவருடைய பயணத்திலே வெற்றியை காண முயன்றார். அவருடைய பயணத்திலே எந்த பயத்தையும் அவர் சந்திக்கவில்லை. எனவே தன்னுடைய சீடர்கள் அப்படிப்பட்ட பயம் இருக்கக்கூடாது என்பதற்காக, தன்னுடைய பணி வாழ்வை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக, ஒரு உந்து சக்தியாக, ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார், பரிசேயருடைய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள். வெளிப்படாதவாறு ஒன்றும் மறைந்திருக்கவில்லை. எனவே நீங்கள் எதை குறித்து நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்களோ அதை என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் அதில் நீங்கள் வெற்றியை காணுவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சிறந்த உதாரணத்தை இவருடைய நற்செய்தி வாசகத்திலே 2 உதாரணத்தை சொல்லுகிறார். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எருசலேம் தேவாலயத்திலே காணிக்கைகள் இடுவது அன்றைய காலகட்டத்தினுடைய வழக்கம். பணம் படைத்தவர்கள், பதவி படைத்தவர்கள் எத்தனையோ பெரிய பெரிய காணிக்கைகளை கடவுளுக்கு அர்ப்பணிப்பார்கள். ஒருவேளை உணவு இல்லாதவர்களோ ஏழைகளோ கடவுளுக்கு காணிக்கையாக எழுதுகிற பொழுது சிட்டுக்குருவிகளை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து வழக்கம். 1 காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள், 2 காசுக்கு 4 சிட்டுக்குருவிகள். இந்த 4 சிட்டுக்குருவிகளை வாங்குகிறவர்களுக்கு ஒரே ஒரு சிட்டுக்குருவி இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. 1 காசுக்கு வாங்கக்கூடிய 2 சிட்டுக்குருவிகள் விலை மதிப்பாக காணப்படுகிறது. ஆக 2 காசுகளுக்கு வாங்கக்கூடிய 4 சிட்டுக்குருவிகள் விலை மதிப்பாக காணப்படுகிறது. அது விலை உயர்ந்ததாக காணப்படுகிறது. சமுதாயத்திலே, ஆலயத்திலே, எருசலேம் தேவாலயத்திலே ஒரு உயர்ந்த பொருளாக காணப்படுகிறது. ஆனால் 5 சிட்டுக்குருவிகள் கொடுப்பதில்லையா என்று சொல்லுகிறார். அதில் ஒன்றை கூட கடவுள் பாதுகாத்து வருகிறார் என்றால், இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒன்றுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாத இருக்கின்ற அந்த சிட்டுக்குருவிகள் கூட ஆண்டவருடைய பார்வையிலே பாதுகாக்கப்படுகிறது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது உலகத்தில் இதுவரை யார் எண்ணினார்கள் என்று கூட தெரியாது நம்முடைய தலையில் இருக்கின்ற முடிகளை. ஆனால் இறைவன் எண்ணி வைத்திருக்கிறார் என்றால், தலைமுடிகளையே எண்ணி வைத்திருக்கின்ற இறைவனுடைய வாழ்வை எந்த அளவுக்கு பாதுகாப்பார். எனவேதான் உங்கள் உடலை கொள்பவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மாறாக உங்களை கொன்ற பிறகு உங்களுடைய ஆன்மாவை நரகத்தில் தள்ளக்கூடிய தேவனுக்காக நீங்கள் பயப்படுங்கள். அவர் கொடுக்கின்ற பாதையிலே நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதமாக அழைப்பு கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி முன்னோர்கள் நமக்கு அற்புதமாக ஒரு பழமொழி சொல்லி சென்றிருக்கிறார்கள். மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும் என்று. மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும். ஆன்மீக பயணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்விலே ஏன் நம்முடைய மடியில் கனவு இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டோம் என்றால் நம்முடைய ஆன்மீக பயணத்தில் எந்த பயமும் இருக்காது. எனவே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என் நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். அதற்காகத்தானே ஒவ்வொரு திருப்பலியிலும் தன்னையே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆன்மீக உணவாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது ஆன்மீக உணவை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எவன் ஒருவர் உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் மனதில் இருக்கின்ற, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து எண்ணங்களை, தீய சக்திகளையும் இறைவன் நீக்கிவிட்டு ஆன்மீக பாதையை புதிய பாதையாக மாற்றுவான். அந்த புதிய பாதையை நோக்கி பயணிப்போமா? இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக.
ஆண்டவரை அனைத்துள்ளரை வானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயன்மான ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மாண்புக்குரிய உமது திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கை நினைப்பாளராக இயேசுவிடம் நாங்கள் மறைகள் வழியாக வந்தடையவும் எம்மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீதும் தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரை வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்துமை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் உல்லசிக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கூந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். இரக்கத்திருதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு எழுதினீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் எங்கள் மீட்பரின் திரு ரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலை வாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூற்றாய் என்றும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.